ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. உள்ளுதொறும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு ஓதற்கு எளிதாய். வள்ளுவர் வாய்மொழி மாண்பு ஓதற்கு எளிதாய். வள்ளுவர் வாய்மொழி மாண்பு உணர்தற்கு அரிதாகி வள்ளுவர் வாய்மொழி மாண்பு வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. அதாவது திருக்குறள் எப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபம். எத்தனையோ 2050 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தமிழ் இன்றைக்கி புரிகிற மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய சிறப்பு. ஓதற்கு எளிது, ஆனால் அதனுடைய பொருளை உணர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. உணர்தற்கு அரிதாகி, அப்புறம் வேத பொருளாய் மிக விளங்கி, வேதத்தினுடைய பொருளையெல்லாம் அப்படியே பிழிஞ்சு கொடுத்துருக்கார் சிறப்பாக. உள்ளுதொறும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. தீதற்றோர், தீதற்றோர்னால் மனசில் பொறாமை இல்லாதவங்க, நல்ல அன்போடு இருக்கிறவங்க, பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள்லாம் அதை பாராயணம் பண்ணுற போதும் சந்தோஷமாக இருக்கும், அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிற போதும் சந்தோஷமாக இருக்கும். அப்பேற்பட்ட சிறப்புடையது திருக்குறள். வள்ளுவர் வாய்மொழி மாண்பு ஓதற்கு எளிது உணர்தற்கு அரிது வேதப் பொருளை மிக விளக்குவது, நல்லவர்களுக்கு பாராயணம் செய்யும் பொழுதும் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளும் பொழுதும் மனதை பண்படுத்துவது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது திருக்குறள் என்று மாங்குடி மருதனார் திருவள்ளுவ மாலையிலே பாடியிருக்கிறார். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.